அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. ராகு கேது பயிற்சி வரக்கூடிய மே 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்களில் பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதே மாதிரி உபஜயஸ்தானம் 3ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி பயிற்சியாகி தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார். ராகுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் இது அம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்தானம் இல்லையா. இங்க ராகு வந்து அமரும்போது சில பிளஸ் மைனஸ் ரெண்டுமான மிக்சிங்கான பலன்களை தான் கொடுக்கும். நெகட்டிவ் பலன்களையும் கொடுக்கும், பாசிட்டிவான பலன்களையும் கொடுக்கும். முக்கியமான விஷயம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டத்தில் போடக்கூடாது. மற்றவங்களுக்காக எங்கேயும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதே மாதிரி அவங்களுடைய கடனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்களும் புதிய கடனை எதுவும் வாங்கக்கூடாது. கூடவே புதிய தொழில் முயற்சிகளை தவிர்த்துக்கிறதுமே நல்லது. அப்படி அவசியம் நீங்கள் பண்ணியே ஆகணும், பிஸ்னஸ் சம்மந்தமாக ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும். சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணால் தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். இந்த 8ஆம் பாவகம் ஆயுள் ஸ்தானம் ராகு வந்து அமரும்போது உடல் ரீதியான தாக்கத்தை சற்று அதிகப்படுத்தும். வயதானவர்களுக்கு குறிப்பாக நரம்பு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு ரொம்ப கடினமான, அதாவது 6ஆம் இடத்த அதிபதி, 8ஆம் இடத்த அதிபதி, 12ஆம் பாவகத்த அதிபதி, இந்த மாதிரி தசாபுத்தி உங்கள் சுயஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது கடகராசி என்பவர்களுக்கு உங்க சுயஜாதகத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் அல்லது சூரியன் உட்கார்ந்திருக்கார் அப்படின்னா இப்போ அந்த கிரகத்து மேல ராகு வரும்போது வண்டி வாகன ரீதியா ஏதாவது செலவுகள் வருது, இல்ல உடல் ரீதியான செலவுகள், அதாவது மருத்துவ செலவுகள் வருது, அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான நிலை, சட்ட ரீதியா செலவுகள் செய்யக்கூடிய நிலை, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். இன்னொன்று, புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. ஏன்னா வண்டி வாகன ரீதியா, அதாவது பயணம் ரீதியா சில பிரச்சனைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகளை ஸ்டெப் எடுக்கும் போது ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு உடைஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, பிரமாதமா சக்சஸ் இருக்கும். ஒரு வேலையை டபுள் டைம் ட்ரிபிள் டைம் பண்ற மாதிரியான நிலை கொடுக்கும். ஆனா மனசு தளராம பயப்படாம அடுத்து திரும்பவும் முயற்சி எடுங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுல சக்சஸ் இருக்கும். ஒரு முயற்சியிலேயே சக்சஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதுல கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வரத்தான் செய்யும். ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் மனம் தளராம முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தொடர் முயற்சி இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை. அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துக்கு இந்த கேது வந்தமர போறார். தன குடும்ப வாக்குஸ்தானம் இது. குடும்பஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கறது, குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை கொடுக்கறது, அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல பிரச்சனைகள் வருது. ஒரு சிலருக்கு தாரதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிரச்சனையாகி பிரிவினையாகிறது சுயஜாதகத்துல தாரதோஷம் இருக்கும் பட்சத்துல. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முக்கியமான விஷயம் இதுதான். என்னன்னா அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போறதுங்கிற விஷயம் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் 99% யாரையும் நம்பாதீங்க. அந்த 1% உங்களுடைய நலன் விரும்பிகள், உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பாங்க. எனக்கு எல்லா விதத்திலையும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நல்லது மட்டுமே இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்புகிற ஆளை மட்டும் இப்போ ஏதாவது விஷயங்கள் நீங்கள் புதுசாக செய்ய போறீங்கன்னா ஐடியா கேட்டுக்கோங்க. ஆனால் மேக்சிமம் யாரையும் நம்ப வேண்டாம்.
நம்ப வச்சு உங்களை முதுகுல குத்துற விஷயங்களெல்லாம் இப்போ நடக்கும். கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பி ஏமாந்து போவீங்க. உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனை வரும். நீங்க உடன் பிறந்தவர்களுக்காகவோ இல்ல சொந்தக்காரங்களுக்காகவோ உங்க நண்பர்களுக்காகவோ இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்றான்னு எங்கேயாவது லாக் ஆயிடுவீங்க. யாருக்கும் உதவி கேட்டா முடிஞ்ச வரைக்கும் செய்யாதீங்க. உங்க உடன்பிறப்புகளோ உறவினர்களோ நண்பர்களோ ஏதாவது பணம் கேட்குறாங்கன்னா நீங்க அந்த பணம் வரலன்னா கூட பரவாயில்ல நினைச்சீங்கன்னா தாராளமா கொடுங்க. கை மாத்தா ஏதாவது பணம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. பொருளாதாரம் உங்க கையை விட்டு கரையும். ஏதாவது ஒரு வழியில நீங்க சம்பாதிச்ச பணத்தை யாராவது அனுபவிக்கிற மாதிரியான நிலையை கொடுத்துரும். அதனால கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வச்சுக்க வேண்டாம். அடுத்து நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி வரணும், இல்லைன்னா பிஆர் கிடைக்கல, அதுக்கெல்லாம் இது ரொம்ப சாதகமான காலகட்டம். திரும்பவும் வெளிநாட்டிலிருந்து உங்க சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் நான் என்னோட சொந்த ஊருக்கு போய் பிஸ்னஸ் பண்ண போறேன், அங்கே போய் ஒரு இடம் வாங்கி போட போறேன், இல்லை வீடு கட்ட போறேன், இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டெப் எடுப்பாங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் என் அம்மா பேரில் சொத்து வாங்குறேன், என் மனைவி பேரில் சொத்து வாங்குறேன், என் மச்சான் பேரில் சொத்து வாங்குறேன், என் தம்பி பேரில் சொத்து வாங்குறேன், எங்கள் அப்பா பேரில் சொத்து வாங்குறேன், எங்கள் அண்ணன் பேரில் சொத்து வாங்குறேன், இல்லை அவங்களுக்கு பவர் கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆயிடுவீங்க, பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. சொந்த பந்தங்கள் எல்லாரும் நல்லவங்க தான், கெட்டவங்க கிடையாது. ஆனால் சொத்துன்னு நீங்கள் அவங்க பேரில் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே மாறி போயிடும். அந்த இடத்துல பிரச்சனையை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். நல்ல மனுஷங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சொத்து கொடுத்து நீங்களே அவங்கள கெடுத்துடக்கூடாது. இதுல மனைவி பெயர்ல சொத்து எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்க பெயர்ல சொத்து எழுதிக்கோங்க, இல்ல மனைவி பெயர்ல சொத்து எழுதிக்கோங்க, ஓகே. மற்றபடி மற்ற உறவுகள் பெயர்ல சொத்து எழுதி வைக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா பேப்பர் கோல்டா வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள போகாதீங்க, டே ட்ரேடிங்குள்ள போகாதீங்க, கிரிப்டோ கரன்சி, ஃபாரெஸ்ட் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். கம்மியான வளர்ச்சியாக இருந்தாலும் ரிஸ்க் இல்லாத ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க. இன்னொன்று, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், உங்கள் பேரில் இருக்கணும். பேப்பர் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது ஃபியூச்சருக்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது வெளிநாட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்து 2ஆம் இடத்துக்கு கேது கண் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொடுப்பார். கண் புரை விளறது, கண் சம்பந்தமா ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்றது, இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பல் சம்பந்தமான உபாதைகள், பல் சம்பந்தமான மருத்துவ சிகிச்சை செய்யற மாதிரி நிலை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட திடீர்னு பிரச்சனை பண்ணுவாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு திடீர்னு கட் பண்ணி விட்டுருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட தகவல் சொல்லி அனுப்புறேன்னு சொன்னாங்கன்னா கூட அது கொஞ்சம் காலதாமதமாகும், இழுபறி நிலையை குடிக்கும், திடீர்னு வேண்டான்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போகும், கொஞ்சம் பயம் அதிகமா வரும். இதோட நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, பெரிய அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துருமா அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவீங்க. அந்த பயத்தை முடிஞ்ச வரைக்கும் முற்றிலுமா தவிர்த்துக்க பாருங்க. எதுவுமே உங்க கை மீறி போற அளவுக்கு இருக்காது. ஆயுள் ஸ்தானத்துக்கு ராகு வரதுனால ஏதாவது தொந்தரவு வந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரகங்கள் தான் மேஜரா உங்களுக்கு ஆயுள் சம்பந்தமான விஷயங்களை தீர்மானிக்க போகுது. ஆயுள்ல எந்தவித பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. ஆனா ஆரோக்கிய குறைபாடுகளை கண்டிப்பா கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதனால ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. இதுல இன்னொரு ரிஸ்க் இருக்கு. இந்த போதை பொருட்கள் சாப்பிடுறவங்க, இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கவங்க, இல்ல புகைப்பிடிக்கிறவங்க, மற்ற இதர போதை பொருட்கள் பயன்படுத்துறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு போதை பழக்கம் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே எப்பயாவது ஒரு தடவை நான் ட்ரிங்க் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க இப்ப கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போதை பழக்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிலர் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த போதை சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு சற்று அதிகரிக்கும். அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வேலைகள், சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள், லிட்டிகேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை நோக்கி நெருங்கி வரும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வரும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும்
தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத சுத்தமா நிறுத்திக்கிறது நல்லது. இந்த ராகு கேதுவனால பெரிய அளவுல தாக்கம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ராகு கேதுவுக்குரிய பரிகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேதுவுக்கு அதிதேவதை விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை அல்லது சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி தினங்கள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி இரட்டை தீபம் ஏற்றி முடிஞ்சா சூறை தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யுங்க. சூறை தேங்காய் உடைக்கும் போது தடங்கல்கள் விலகும். இப்படி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா கேதுவுடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல இருக்காது. அடுத்து ராகுவுக்கு அதிதேவதை துர்க்கையம்மன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு சிவப்பு நிற மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்யும் போது ராகுவுடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல ஏற்படாம பாதுகாக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு 18 மாத காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க. வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் 20% தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஸ்டெப்பை நீ எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது. இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய தாக்கம் உங்கள் சுயஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர்கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.